அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுடி வித் வினு சேனல். இன்றைக்கி நம்ம செய்து காமிக்க போகிறது பனானா வச்சு கேக் செய்ய போகிறோம். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு கப்பு மைதா மாவு இல்லை கோதுமை மாவாக்கும் எடுத்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நம்ம டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தனா 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு எக்கு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தண்ணி இதில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பனானா நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு 10 பாதாம் எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கிடுங்க. கீ எடுத்துக்கிடுங்க. இப்போ பேனில் ஒரு டீஸ்பூன் பேன் ஹீட் ஆனோன்னே கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் தோசை மாவு மாதிரி கொஞ்சம் மீடியமாக விட்டுட்டு கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பனானாயை ஒவ்வொன்றா பேனில் லைட்டாக எடை விட்டு இந்த மாதிரி வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் பூ சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் அதில் சேர்த்துடுங்க. அப்போ தான் அது வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் போட்டு நான் இதில் காமிக்கலை, ஆனால் கேஷ்யூ நட்டு இதில் போட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு இருக்குல்ல அதை லைட்டாக மேலே விட்டுக்கிடுங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சு நம்ம நல்லா விட்டு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா திருப்பி போடணும். தோசைக்கல் கீழே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பேனில் திருப்பி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் திருப்பி நல்லா ஹீட் ஆக்கி நல்லா மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். நேற்றைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இதுதான் வச்சேன், பனானா கேக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். நான் நல்ல பீஸ் போட்டுட்டு நாங்கள் 4 பேர் தானே, நல்ல பீஸ் போட்டுட்டு இதை கேக்கு மாதிரி நான் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம டீ எல்லாம் போட்டுட்டு அது கூட ஒரு கப் வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா எப்பவும் நான் வாழைக்காய் பஜ்ஜி, உள்ளி வடை இந்த மாதிரி தான் செய்கிறது, போண்டா இந்த மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.